ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அதே மாதிரிங்க திருமதி ராமகிருஷ்ணனுடைய சின்ன பொண்ணுங்க, அது மெடிக்கல் ஃபீல்டில் படிச்சிருக்குது. அது ஒரு ட்ரைனிங், 1 இயர் ட்ரைனிங், ஒரு கோச்சிங், அதுக்கு டெஸ்ட் வைக்கிற கூப்பிட்ருக்குறான். இது பயந்துக்கிட்டே போகுது. தெரிஞ்சதை எழுதி வைக்கலாம் அப்படின்னு அதே மாதிரி தெரிஞ்சதை எழுதி வச்சுது. பாஸ் பண்ணிருச்சு. ட்ரைனிங்க்கு எடுத்துக்கிட்டான். 1 இயர் ட்ரைனிங் முடிஞ்சு அந்த இன்ஸ்டியூட்லேயே வேலையும் போட்டு கொடுத்துட்டான். நல்ல சம்பளம். இப்படி பாருங்க அம்மாவெல்லாம் செய்துன்னு. அடுத்த சக்தியில் அந்த பொண்ணுக்கு, பெரிய பொண்ணுக்குங்க திருமணம் நடந்து முடிஞ்சது நல்ல முறையில். அந்த திருமணத்துக்கு இவங்கெல்லாம் முதல்ல திருச்சியில் இருந்தாங்க, லண்டனுக்கு போகிறதுக்கு முன்னால். திருமணத்தை மருவத்தூரில் வச்சுக்கலாம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி லீவு கிடைக்காது. இப்போ லீவு இருக்கிறப்ப நம்ம திருச்சியில் வச்சுக்கலான்னு இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. இந்த பொண்ணு முடிவு பண்ணிச்சு. ஆனால் அவங்க தாயார் இல்லை, மருவத்தூர் தான் வைக்கணும், அதுதான் நல்லது, நீ தப்பாக முடிவு பண்ணாதேன்னு சொல்கிறாங்க. கடைசியில் எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணி ஆமாம்மா நம்ம தவறு செஞ்சுட்டோம், அம்மாட்ட மன்னிப்பு கேட்டு மருவத்தூர்லேயே வச்சுக்கலாம்னு சொல்லி அப்புறம் அம்மாட்ட மன்னிப்பு கேட்டு மருவத்தூர்லேயே திருமணம் நடந்ததுங்க. எப்படி நடந்தது? மண்டபமெல்லாம் ஏற்கனவே புக் ஆயிடுச்சு. அதன் காரணமாக புற்று மண்டபத்தில் திருமணம் நடந்தது. அம்மா கையால் கலச விளக்கு வேலி பூஜையெல்லாம் பண்ணி நல்ல முறையில் திருமணம் நடந்தது சக்தியில். அடுத்ததுங்க இந்த பொண்ணுக்கு பிரசவ காலம். அம்மா முதலே சொல்லிட்டாங்க சுகப்பிரசவம் ஆகும்னு சொல்லி. ஆனால் கடைசியில் என்ன ஆச்சுங்க, கடைசி நேரத்தில் குழந்தையினுடைய பொசிஷன் மாறி இருக்குது. அதனால சுகப்பிரசவம் ஆவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படி சொல்லி டாக்டர்கள்லாம் ஆப்ரேஷன் பண்ணுவதற்கு ஏற்பாடு பண்ணுறான். அந்த நர்ஸுக்கெல்லாம் அந்த கருவி இந்த கருவின்னு ஏதோ ஆயுதங்களை தூக்கிட்டு அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே ஓடுறாங்க. இவங்கெல்லாம் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்கெல்லாம் பரபரப்பாக இருக்கிறாங்க. ஐயோ அம்மா சுகப்பிரசவம் ஆகும் தான் சொல்லிக்கிறாங்க, ஆனால் கடைசி நேரத்தில் இப்படி ஆகுதே அப்படின்னு இவங்க அம்மா மாந்தாரங்களை சொல்லிக்கிட்டு வேண்டிக்கிட்டே உட்காந்துருக்குறாங்க. கடைசி நேரத்தில் என்ன ஆகுதுங்க, அதுதான் கிளைமேக்ஸு. இந்த ஆயுதங்களுக்கெல்லாம் வேலையே இல்லைங்க, சுகப்பிரசவமாக நல்ல முறையில் குழந்தை பிறந்துருச்சுங்க. எப்படி பார்த்தீங்களா நம்ம பங்காரமாக முத்திரை பதிக்குதுன்னு. ஓம் சக்தி.